ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யானை காமிக்கிறாங்க. அவள் சிட்டிக்கு ஒர்க் தேடி வந்திருக்கா. ஒரு கண்ட்ரி சைட் பொண்ணு போல். அங்கே பார்த்தா ஒரு பர்சன் அங்கே அடிபட்டு போய் கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறா. இவனோட நேம் வந்து யாங் ஷாங். இவன் தான் நம்மளோட ஹீரோவுமே. அங்கே சில ரவுடிங்கெல்லாம் அவனை விரட்டிட்டு வரதை பார்த்துட்டு அவன் வேமா நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணுறான் தப்பிக்கணுன்றதுக்காக. நம்ம ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அடிக்க போகிறான். ஆனால் அவனுக்கு அங்கே அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு உனக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு எந்த பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் அங்கே ரொம்ப பரிதாபப்பட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு அங்கே மெடிசன்லாம் போட்டதுமே அங்கே அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவளை போட்டு அங்கே அடிச்சிடுறாங்க. அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். என்ன அறிவில்லாத வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட் பண்ணது வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக தான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அவனோட வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே வீடை பார்த்தா அங்கே ரொம்ப பெரிய வந்துட்டு பணக்காரன் போல். இவன் வந்துட்டு உண்மையிலே வந்தா இவன் வந்து ஒரு பெரிய மாஃபியா. இவனை வந்துட்டு இந்த ஊரோட லார்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை என்ன நீ பயந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வேமா பிடிச்சி அங்கே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. என்னை பார்த்து நீ ஒன்றும் பயப்படலாம் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அந்த ரூமை பார்த்தா அங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோயின் ரொம்ப பெரிய பணக்காரன் போலேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு வேமா பக்கத்தில் பிடிச்சி அங்கே க்ளோஸாக இழுத்து வச்சதுமே நம்ம ஹீரோயின் என்ன அறிவில்லாமல் வேலை பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட நேம் கூட வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியாது, ஏன்ட்ட நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுவீங்களான்னு சொன்னதும் என்னோட நேம் வந்து யான்ஷன், இனிமேல் நீ அப்படியே தெரிஞ்சுக்கோன்னு அவளோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே ரிமூவ் பண்ணதும் ஹீரோயின் அங்கே பயந்து போயிடுறா. நீ வந்துட்டு பயப்படாத, நான் ஒன்றும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, இந்த ட்ரெஸ் வச்சுருக்கேன், போய் வந்துட்டு போட்டு ரெடியாகி வா அப்படின்ற சொல்லிட்டு அனுப்பி விடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு அங்கே போனதுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாமல் ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்துட்டு பெரிய பணக்காரவங்களாக இருக்காங்க, இவ வந்து ஒரு சாதாரண கேர்ள் தான். அப்போ நம்ம ஹீரோ நீ எதை பார்த்து பயந்துட்டு இருக்க, நான் இருக்கலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாரும் முன்னாடியும் வச்சு இவ தான் என்னோட லைஃப்பை சேவ் பண்ணா, அதுக்கப்புறம் இவ என்னோட உமன் சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு சும்மா வந்து நார்மலாக இருக்கவங்களுக்குமே ஒரு பணக்கார கும்பலில் போய் மாட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஹீரோயின் ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க என்ன இவனோட டேஸ்ட் என்ன இப்போல்லாம் மாறிடுச்சா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து அங்கே மெசேஜ் வந்ததுமே வேமா அங்கேருந்து கிளம்பி போகிறான் ஒர்க்குக்காக. அங்கே ஹீரோயினை பற்றி அவங்க ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வந்துட்டு இவன் டேஸ்ட்டே மாறி போயிடுச்சு வர வர, கூடி சீக்கிரம் வந்துட்டு இவனுக்கு இந்த டேஸ்ட்டுமே வந்துட்டு மாறிடும், ஏன்னா அடிக்கடி இவன் கேர்ள்ஸை மாற்ற தானே சொல்லுவாங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ பார்த்தா அங்கே ஜெனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர, அவள் ஒரு செலிப்ரிட்டி போல். நம்ம ஹீரோயினுக்குமே அவளை தெரிஞ்சிருக்கு. இவன் தான் அவனோட ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க. இவர் வந்துட்டு இன்றைக்கி இவரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னதுமே அவள் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அசிங்கப்படுத்துகிறா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே இருக்கவே விருப்பம் இல்லை. ஸோ உடனே வந்துட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போகிறா. அங்கே போயிட்டுருக்கும்போது பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டன்ட் எல்லாருமே சில கும்பல்லாம் அங்கே வந்துட்டு போட்டு அடித்து கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பர்சன் மட்டும் அங்கே வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே மறைஞ்சிருந்து அதெல்லாம் பார்க்கும்போது வேமா அந்த பர்சன் அவ்வளோ பிடிச்சி வச்சுட்டு அங்கே மிரட்டினதுமே அங்கே நீ இவ்வளோ விடுன்னு செட்டு அவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ண போகும்போது அவன் எஸ்கேப் ஆகி ஓடுனதும் அவங்க விரட்டிட்டு போயிட்டுருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் இவ்வளோ பெரிய கொலகாரனான்னு சொல்லிட்டு அங்கே பயமாயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் பயந்துட்டுருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் பயந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் இப்போ நான் மட்டும் அந்த இடத்துக்கு வரலைன்னா அந்த பர்சனை நீங்கள் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு பேசாமல் வந்துட்டு என் கூடவே இருந்துக்கோ அப்படின்றத சொன்னதும் இல்லை எனக்கு வந்துட்டு இங்கே இருக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே நீ வந்து எனக்கு சொந்தமாயிரு, நான் வந்துட்டு உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ அவன் பக்கத்தில் வந்துட்டு நீ என் கூட சேர்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோமே உன் லைஃபே ரொம்ப வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஹீரோயினுக்கு யார்டா எப்படிலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தோணுது. வேமா வம்பு பண்ணி நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்க்குமே அவன் தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் பயந்து போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் என்ன பண்ணுறேன்னு உனக்கு என்ன தெரியலையா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு உன்னை பிடிச்சங்க அடிச்சங்க தள்ளி விட்றா. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதும் நீ வந்துட்டு இங்கே தான் தங்கி ஆகணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு வேறு ரூம் எதுவுமே கிடையாது, அவளுக்கு போகிறதுக்குமே அங்கே வந்துட்டு பயமாக இருக்குது வெளியே. அப்போங்க நான் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை ஓகேவா உன் சம்மதம் இல்லாமன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்துட்டு ஆனால் என்னை வந்துட்டு போக வேணாம் நீ நினைக்கிறியோ அப்படின்றத கேட்டதோ நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. அவளுக்குமே அவனை கொஞ்சம் பிடிக்க தான் செய்யுது. பட் இந்த மாதிரி ஆள் மேலே லவ்வில் விழுகிறதெல்லாம் ரொம்பவே டேஞ்சர் அப்படின்றத சொல்லிட்டு அவள் நான் வந்து என் மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா.
நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சு அங்கே வந்துட்டு ஃபோன் எடுத்து அங்கே பார்த்துட்ருக்கா. என்னன்னா நம்ம ஹீரோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அங்கே செக் பண்ணி பார்க்குறா. அங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டின்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே, நீங்கள் கோ ஃபேமிலியோட ஹெட் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ கேட்டதுமே, நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கையோ அதுதான் உனக்கு நல்லது. நீ வந்துட்டு இப்போ பேசாமல் கிளம்பி ரெடி ஆகி வா சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஹீரோட எனிமீட்ட இந்த பொண்ணு அவனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பிக்சரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு கிட்னாப் பண்ண அந்த பர்சன் மிஸ் சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் எங்கே யாருமே காணோமேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா அவனோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ் வந்துட்டு உங்களை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் இன்வைட் பண்ணுறான். ஹீரோயின் அவன் ரொம்ப ரெஸ்பெக்டோடு நடத்திட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணுறதுக்காக அங்கே அந்த ஜெனி வந்துடுறா. நம்ம வந்துட்டு எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே, தேவையில்லாமல் நீ இப்படி என்னை வந்து தொல்லை பண்ணிட்டுருக்காம பேசாமல் அங்கிட்டு போய் உட்காரு அப்படின்றத சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும்னு சொன்னதும், எவ்வளோ நாள் நீ இப்படியே வந்துட்டு சொல்லிட்டு இருப்ப, நீ ஹெட் ஆகுறதுக்கு என்னோட ஃபேமிலி வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே, நீ மறந்து போயிடாத, தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோமே, நீ உன் லைஃப்பில் வந்துட்டு எப்பயுமே இந்த மேரேஜ் நினச்சி கூட பார்க்க முடியாது, இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீயா கற்பனை எல்லாம் கண்டுட்டு இருக்காத, ரெண்டாவது உன்னை இந்த லெவலுக்கு ஆளாக்குன பெரிய ஸ்டாரா அது நான் தான், நீ அதை மறந்து போயிடாத அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. நீ வந்து அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆமே, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்காக தான் அந்த பர்சன் அவன் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜெனி பார்த்தா டக்குன்னு அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே ஃபோட்டோவுமே எடுத்து அதை வந்துட்டு உடனே அங்கே வந்து அப்லோடுமே பண்ணிடுறா. ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேமஸான செலிப்ரிட்டின்ற வாசி அங்கே ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அந்த பர்சன் வந்துட்டு பாஸ் இங்கே பாருங்களேன், இவங்க ரெண்டு பேருமே போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னதும், அப்படின்னா இவன் வந்துட்டு இவனுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதான்னு சொல்லிட்டு இங்கே பாரு இந்த ஃபோட்டோவை, அவன் வந்துட்டு அந்த ஜெனியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு சொன்னதும், நம்ம ஹீரோயின் அப்படின்னா நம்மளை அவன் யூஸ் பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்துட்டு மேடமை காணோம் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அவன் வேமா அங்கேருந்து போனதும் அந்த ஜெனிக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. நடுவில் இவ வேற வந்து தொல்லை பண்ணுறாளான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோவோட வாட்சை வச்சுட்டு போயிருக்கான் போல். ஸோ அந்த வாட்சையுமே அவள் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறா. பிறகு நம்ம ஹீரோயினை தேடி வரும்போது பார்த்தாங்க அவள் அடிபட்டு போய் அங்கே வந்துட்டு அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வேமா அவளை காப்பாற்றிட்டு நீ வந்து வீட்டுக்கு வான்னு சொன்னதும், நீ வந்துட்டு எதுக்காக என்னை காப்பாற்றிட்டு இருக்க, உனக்கு எனக்கு என் நடுவில் என்ன இருந்துட்டுருக்கு, நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, எதுக்காக வந்துட்டு எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் நிறைய கொஸ்டின் நாங்கள் கேட்டதுமே, ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு நல்லா இருக்கோ, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடறான். ஹீரோயினுக்கு பார்த்தாங்க அவங்க போட்டு அடிச்சதுல அங்கே ரொம்ப பயமாயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோங்க சமாதானப்படுத்தும் போது ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சிட்டு, நீ வந்துட்டு அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னா அப்போ நீ வந்துட்டு என்ன எதுக்காக காப்பாற்றிட்டு இருக்க, என்னை எதுக்கு இங்கே இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும், அது ஜஸ்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான், ஆனால் ஒன்றை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் ஒருவேளை எனக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிருச்சு, உங்களுக்கு என்னோட பாடி தேவைப்படுதுன்னா நான் வந்துட்டு அதை கொடுக்குறதுக்குமே ரெடியாக இருக்கேன், பட் ஆனால் இங்கேருந்து போக விட்டுருங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இப்படி பேசிட்டாலேன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட்டு உன்கிட்ட இருந்து எல்லாமே தான் தேவை, அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா சந்தோஷம் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பிறகு அவங்க இனிமே அவன் மீட் பண்ணுறதுக்காக அங்கே வர சொல்லிட்டு, ஆல்ரெடி உன் பையனை நான் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன், நீ தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் வந்து அவளை இதுக்கப்புறம் தொல்லை பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன் பையனை சேர்த்து போயிடுவா, நீயுமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளங்க வந்து மிரட்டிட்டு இருக்கான். நைட்டு ஹீரோ உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ரொமான்ஸ் பண்ணணுன்றதுக்காக. பட் அங்கே ஹீரோயின் என்னை தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்லிட்டு புலம்புனதுமே இவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாளா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே முழிப்பு வந்துடுது. அவள் ட்ரெஸ் எல்லாம் இப்படி ரிமூவ் ஆகிருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அந்த ஜெனி வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிடுறா. நான் வந்துட்டு அவனோட ஒய்ஃபாக வரப்போகிறவ, நான் இந்த வீட்டுக்கு வரேன், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. நேற்று நைட் அவன் ஃபுல்லாக என் கூட தான் இருந்தான், அந்த பாரு ரூமில் அந்த வாட்சை விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு தேவையில்லாமல் இப்படி அவனோட லைஃப்பில் இருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, அவனோட பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு சொல்லி தெரியுமா, அவனுக்கு வந்துட்டு என்னோட ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கு தெரியுமா, நீ வந்துட்டு அவனுக்கு என்ன உறவுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு சாதாரண பொண்ணு தான். ஸோ வந்துட்டு அவளுக்கு அங்கே பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம இங்கே இருக்கிறது தப்பு தான் சொல்லிட்டு தோணுது. அவகிட்ட அவரோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து என்னோட அப்பா யாரா, என்னோட அப்பா வந்துட்டு ஒரு ஃபார்ச்சூன் டெய்லர் பேச்சை கேட்டுட்டு நான் வந்துட்டு ரொம்ப அன்லக்கின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு கழட்டி விட்டுட்டாரு, அதுக்கப்புறம் என்னை ஆளுங்களையுமே வச்சு கொலை பண்ண பார்த்தாரு, பட் என்னோட அம்மா தான் காப்பாற்றினாங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பலை, நான்
நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதுமே நீ வந்து எனக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேல, நான் என்ன உறவு தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜெனியோட முன்னாடியே வச்சுட்டு அவளை கிஸ் பண்ணதுமே அந்த ஜெனிக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அவன் அங்கே பெட்ரூமுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். ஹீரோயின் என்னை நீ விடுன்னு சொன்னதுமே அவளை பிடிச்சவன் கிஸ் பண்ணதும் நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ண அப்படின்றத சொல்கிறா. ஆனால் இது எனக்கு கண்டிப்பாக இப்போ வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. உன்னை பற்றி முழுசாவே நான் தெரிஞ்சுக்கறல, எப்படி வந்துட்டு நான் உன் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னதுமே சரி ஓகே நம்ம வந்துட்டு முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு அவனோட ஸ்டோரியை சொல்கிறான். நான் வந்துட்டு ரொம்ப அன்லைக்கி, யார் கூட இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு கொலை பண்ண பார்த்தாங்க. என்னோட அம்மா தான் என்னை காப்பாற்றினாங்க, என்னோட அம்மாவுமே இப்போ இறந்து போயிட்டாங்க, என்னோட அப்பா கேப்லிங்கில் வந்துட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டாரு அப்படின்றத சொல்கிறான். அவர் வந்துட்டு எனக்கு ஒரு எனிமி மாதிரி தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து நீ என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டே இல்லை, இப்போ நீ என் கூட சேர்ந்து டேட் பண்ணுவேன்னு கேட்டதுமே ஹீரோயினுக்குமே அவனுக்கு பிடிக்க தான் செய்யுது. ஸோ வந்துட்டு அங்கே ஓகேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப அங்கே ஹாப்பியாகிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ரெண்டு பேரும் ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே டேட் போயிட்டு அங்கே மூவி இதெல்லாம் வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் வந்து அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறான். ஆனால் ஹீரோ அவனை போய் பிடிச்சிட்டு அங்கே போட்டு அடி வெளுத்து விட்டுறான். ஒழுங்காக உண்மையை சொல்லு, உன்னை யார் அனுப்புனதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் இப்போ நீ சொல்லலைன்னு வச்சுக்கோவே கண்டிப்பாக உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு குத்திடுறான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறா. நம்ம ஹீரோட்ட நீ என்ன அந்த பர்சனை வந்துட்டு கொலை பண்ணிட்டியான்னு கேட்டதுமே இல்லை அவன் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயமாயிட்டு இல்லை எனக்கு டேட்லாம் போக வேணான்னு சொன்னதும் இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்க, என்னை வந்துட்டு விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் வந்துட்டு நம்ம இப்போ கிளம்பலாமான்னு சொல்லும்போது சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ தான் என்னை வந்துட்டு வேணான்னு சொன்னேன், இப்போ வந்துட்டு எங்கே போகிறேன்னு ஏன் கேட்குற அப்படின்றது சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஜெனியை மீட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு டவுட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. அப்போ ஹீரோ நீ வந்துட்டு என்ன வந்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அந்த ஜெனியை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போயிட்டு நீ என்னை கொலை பண்ணுறதுக்கு தான் நான் அந்த பர்சன் அனுப்பி வச்சு அப்படின்ற சொன்னதும் ஏன்னா நீ என்ன இடியேட் ஆகிட்டியா, நான் இதுக்காக உன்னை கொலை பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்க போகிறேன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் என்னையும் அவளையும் தொந்தரவு பண்ணி பார்க்கணும்னு வைக்காத, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு இந்த வெட்டிங்கை வந்துட்டு இதோட கேன்சல் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இந்த ஜெனி மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, இவளை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு ஹீரோ வந்ததுமே நீ வந்துட்டு ஏன் கவலைப்பட்டுருக்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறான். அசிஸ்டன்ட் இவ இப்படியே வந்துட்டு வீட்டிலே இருக்க வேணாம், நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போங்க, அவளை வந்துட்டு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினையுமே அவன் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப இரிட்டேட் ஆகுது, எங்கே பார்த்தாலும் பின்னாடியே வரானேன்னு சொல்லிட்டு ஜெனியை பார்த்தா அங்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்ல மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து டின்னருக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு அது போகிறது டேஞ்சர்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வேணான்னு சொல்கிறான். பட் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோயினால் முடியாதுன்னு சொன்ன வாசி அவள் ஓகேன்னு சொல்லிடுறா. சரி ஓகே நீங்கள் வந்துட்டு சாப்பிட போங்க, பட் நான் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன்னு அவன் சொல்லிடுறான். பிறகு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜெனி வேணும்னே வந்துட்டு அங்கே வாமிட் வர மாதிரிலாம் ட்ராமா பண்ணுறா. அவளுக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி அங்கே காமிக்கணுன்றதுக்காண்டி இந்த ட்ராமா அங்கே பண்ணிட்டு இருக்கா. அவனோட லைஃப்பில் ஏகப்பட்ட பொண்ணுங்க வருவாங்க போவாங்க, ஸோ வந்துட்டு இதெல்லாம் எனக்கு புதுசு கிடையாது, நீயுமே அந்த மாதிரி தான் அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு அவனை ரொம்ப லவ் பண்ணுற வாசா இப்போ வரைக்குமே அவன் கூட சேர்ந்து இருந்துகிட்ருக்கேன், அவனை வந்துட்டு விடாமல் பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவள் வேணுக்குனே வந்துட்டு நல்லா சொல்லி ஏற்றி விட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு ஒருவேளை இப்படி தான் இவன் இருப்பானோன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை அவங்க என்ன வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவர் வந்துட்டு எதுவும் பேச மாட்டார். அவரோட லைஃப்பில் வந்துட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்களான்னு கேட்டாலுமே அவர் அதுக்குமே எந்த பதிலுமே பேசலை. நம்ம ஹீரோ வந்ததுமே அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றின்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் என்னை விடுன்னு சொல்லிட்டு தள்ளினதுமே நீ வந்துட்டு என்ன முடியாதுன்னு சொல்லுவியான்னு சொல்லிட்டு அவளை அங்கே பாத்டப்குள்ளே தூக்கி போட்டு அங்கே வந்துட்டு நீ உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு, நீ வந்துட்டு என்னை வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அங்கே வந்து மேலே ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் இதான் உன்னோட ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட், நீ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ண வாசி, இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பண்ணினா வச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண வேற ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் கோவப்படு கத்துறான், நீ இப்படிலாம் பண்ணாதன்னு, இதுக்கப்புறம் தப்பு பண்ணேன்னா இதை விட பெருசாக தான் இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அந்த ஜெனிக்கு அங்கே கால் பண்ணி மூவிலேருந்து உங்களை தூக்கியாச்சின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ மேரேஜ் பண்ண மாட்டான்னு சொல்லி தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்படி பண்ணிட்டாங்க, அவனுக்காக தான் வந்துட்டு இவளுக்கு ஆஃபரே வந்து கிடச்சிருக்கு போல், அதனால் இவர் அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அவள் கலெக்ட் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து சிஸ்டரும் தம்பியுமே இருக்காங்க போல். ஸோ வந்துட்டு அவங்கள வச்சு இவ்வளோ எப்படியாச்சும் வந்து அவனோட லைஃப்பில் வந்து வெளியே தெரியலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. வீட்டில் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அமைதியாக இருக்கா, ஆனால் வந்துட்டு முடிச்சுட்டானா பெரிய ரகலையே பண்ணுறானே
அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பாசமாக அவனை டச் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வேமா பிடிச்சி பக்கத்தில் இருந்ததுமே இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே இருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ஜெனி வந்து மீட் பண்ணிட்டாங்க, நிறைய பணம்லாம் ஆஃபர் பண்ணுறா, உன்னோட பிரதர் சிஸ்டருக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்கும், உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுத்துட்றேன், நீ அதுக்கு பதிலாக அவனோட லைஃப்பை விட்டு போயிடணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் வந்துட்டு காசுக்காக அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இல்லை எனக்கு இந்த காசெல்லாம் வேணான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா நல்லது, இல்லை நான் கண்டிப்பாக அவன் வந்துட்டு உன்னை ஒரு நாள் விட்டுருவான், உனக்கு அவனை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஏற்றி விடுறா. நம்ம ஹீரோயின்மே வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்காக பாசமாக அங்கே குக் பண்ணிட்டுருக்கா, பேசாமல் அவனோட லைஃப்பை விட்டுட்டு போயிடலாம், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசமாக வந்துட்டு இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே சமைச்சிட்ருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போனதுமே அந்த மெய்ட் வந்துட்டு அங்கே ஷீ ஃபுட் மாதிரி ஏதோ வந்து பவுடர்லாம் கொண்டு வந்துட்டு அதில் ஆட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஷீ ஃபுட்னா அலர்ஜி போல், ஸோ எல்லாமே அவ சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவனுக்கு அங்கே உடம்பு முடியாமல் போயிடுது. அங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே அவன் அட்மிஷன் ஆகிருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அவள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஷீ ஃபுட் வந்துட்டு உங்களுக்கு அலர்ஜின்னு தெரியல, எதுக்காக வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறா. இவங்க யாருன்னு கேட்டதும் இது என்னோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவள் பார்த்தா நீ அசிஸ்டண்டாக இருந்துட்டு என்னோட வருங்கால ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்ப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி உனக்கு எனக்கு தான் என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆயிடுச்சுலன்னு சொன்னதுமே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்தவங்க காசுக்கு கூவணும் இல்லையா, நம்ம ஹீரோயின் அவனையும் சேர்த்து வச்சு பேசினதும் ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்க முடியல, அவள் ரொம்ப கவலையாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். பிறகு அந்த ஜெனி நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாதன்னு நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே நீ தான் அந்த சீ ஃபுட்டை கலக்க வச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், இப்போ உன்னோட கூட தான் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் உன்னோட டோட்டல் ஃபேமிலியுமே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டினதுமே அவளுக்கு அங்கே அதை பார்த்துட்டு ரொம்ப பயமாகி போயிடுது. அதுக்கப்புறம் அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட சில கம்பெனியோட சீக்ரெட் எல்லாத்தையுமே அவனோட எனிமிட்ட கொண்டு போய் கொடுத்து இது எல்லாத்தையுமே லீக் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் பேசுகிறா. அந்த பர்சனுக்கு அதெல்லாம் பார்த்தாது, இவ கூட சேர்ந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவகிட்ட வந்து அவன் தப்பாக நடக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி நீ தான் அவனோட மிஸ்ட்ரஸ்ஸான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அங்கே ஷாப்க்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவளை அங்கே அந்த கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடறான் அந்த ஜெனி. ஒன்னாலடா என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆகி போயிடுச்சு, இன்றைக்கி பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சனை வச்சு இவளை வந்து வந்து ரேப் பண்ணிடு அப்படின்றத சொல்கிறா. அந்த பர்சன் பார்த்தா அங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கான், பட் வந்துட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு லைனே கிடைக்க மாட்டேது. நம்மமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ அசிஸ்டண்ட்டாக தேட சொல்கிறான். கடைசியில் அங்கே ஜெனிதா கிட்னாப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அந்த பர்சனுமே அடித்து வேட்டிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே அந்த ஜெனியை பார்த்து நீ இதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட தப்பிக்கவே முடியாது, உன்னோட ஃபேமிலியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் நீ வந்து எப்படி இங்கே தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன், நீ வந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அடிக்க போனதுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் தான் டென்ஷன் ஆகிட்டு அதை பிடிங்கிட்டு அவள் தலையிலே அங்கே வந்து கிட் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளே இவளுக்கு ஏதாச்சும் ஆகி போயிடுச்சு என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. ஏன்னா வந்துட்டு கண்ணு முன்னாடி போட்டு அடிச்சுட்டானே செத்து போயிட்டாலும் என்னமோன்னு சொல்லிட்டு பயமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே வந்துட்டு இவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீ இப்போ வந்துட்டு எதுக்காக அவளை பார்த்து பயந்துட்டுருக்க, நீ என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடலாம். ஹீரோவில் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ஒன்றா இருக்கலான்னு ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னதும் இந்த டைம் நீ முடியாதுன்னு சொன்னாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண பார்க்குறான். அங்கே நம்ம ஹீரோயின் நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனோட நேமை சொன்னதுமே இப்படி என் நேமை சொல்லும் போது உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கோவப்பட்டு நான் வந்து சொன்னால் உனக்கு புரியாதான்னு சொல்லிட்டு அங்கே கத்துனதும் ஆனால் உன் வாய் ஒன்று சொல்லுது கண்ணு வேற சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவள் கூட அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தா ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் அவன் வந்து கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டானான்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோ பார்த்தா அவளுக்காக ஒரு வந்து செக்ஸியாக ட்ரெஸ்ஸை கொண்டு வர்றான், இதை நீ போட்டுக்கோ அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் போட மாட்டா. ஏன்னா இப்படி ட்ரெஸ்ஸை போட்டால் தான் வீட்டை விட்டு ஓட மாட்டான்றதுக்காக வம்பு பண்ணி அவனே அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றி வேற விட்டான். பிறகு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி அவன் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு கிஸ் பண்ண வேற ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்குமே அது பிடிக்க தான் செய்யுது. அவளோட கழுத்தில் வந்துட்டு அவங்க அம்மாவோட செயினை போட்டு விட்டு இது நடாமாவோடது, நீ வந்துட்டு கண்டிப்பாக இதை போட்டுக்கணும்னு சொன்னதும் எனக்கு இது வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ இப்படிலாம் வந்துட்டு கழட்டிட்டு இருக்கக்கூடாது, என்னை பற்றி உனக்கு தெரியும், நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய கோவக்காரன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ அவன் வந்துட்டு இதில் வந்து ட்ராக்குமே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஸோ நீ எங்கே போனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணக்கூடாது, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அங்கே பாசமாக வந்துட்டு பேசி அவளை அங்கே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் அந்த இனிமே வந்துட்டு உங்களை கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு
என்ன வந்துட்டு என்ன பண்ணிட போகிறான், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ கேட்டு நடந்துக்கோ போதும், நீ வந்துட்டு அவளை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அவள் வந்துட்டு அங்கே பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்காக அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் நீ இப்போ என்ன வந்துட்டு மேலே வந்து குதிச்சு செத்து போயிடலான்னு வந்து ஐடியா பண்ணிட்டு இருந்தியா, ஏதாச்சும் ஆயிருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின்ட்ட இப்போ நீ தப்பு பண்ணியிருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எழுந்திரிக்கும் போது அங்கே வந்துட்டு போட்டு அவன் அடித்தது அவளை அது மட்டும்தான் கண்ணுக்கு வந்துட்டுருக்கு. கதவை தரன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட கேட்டா அவன் வந்துட்டு பாஸ் திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கா, அவன் வந்துட்டு என்னால் தான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான் ஒர்க்கில், நான் இங்கேருந்து போயிடுறேன், நீ என்ன ஹேட் பண்ணிட்டுருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் எந்த பதிலுமே பேச மாட்டான். பிறகு நம்ம ஹீரோயின் பார்த்தா எதுவுமே சாப்பிட மாட்டா. ஹீரோ வந்துட்டு சாப்பிட சொன்னாலும் அவன் சாப்பிட மாட்டேன், என்னை விட்டு நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறா. ஆனால் வந்துட்டு அவனும் விடுற மாதிரி இல்லை. பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் திரும்ப அவன் வந்து பார்க்கும்போது நீ எதுக்காக இப்படி சாப்பிடாம இருந்துட்டு இருக்க, சாப்பிடுன்னு சொல்கிறான். ஆனால் அவளுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு அவள் அப்படியே மயக்கமாயிடுறா. நம்ம ஹீரோங்க ரொம்ப பயந்து போயிட்டு வேமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான். உனக்கு வந்துட்டு எதுவும் ஆயிடக்கூடாது, நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போகணுன்னு தானே நினைக்கிறேன், நான் வந்துட்டு உன்னை ஃப்ரீ ஆக்கிடுறேன், நீ எந்திரின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு போயிட்டுருக்கான். அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அவங்க வந்து சாப்பிடாம இருந்தவாசி உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அங்கே அவன் வந்து உள்ளே பார்த்துட்டு அவளை ஆளை காணமேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு அவளை தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்கிறான். நம்ம ஹீரோட வந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி ஓடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அவன் கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்கள் மட்டும்தான் அவளுக்கு வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு நீ எங்கே வந்து ஓடிட்டுருக்க, ஃபஸ்ட்டு நீ ஏன் கூட வா, நான் வந்து உனக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த வீட்டில் நீ வந்துட்டு சேஃப்டியாக இருந்துக்கலான்னு சொன்னதும் நீ என்ன வந்துட்டு என்னை காப்பாற்றிட்டு இருக்கியா அவன்கிட்டருந்துன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் நீ எங்கேயும் போக வேணாம், நீ வந்துட்டு இங்கே வேறுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் என்னமோ நீ என்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேனே அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு ரொம்ப வந்து கோவமாக தான் இருக்கேன், நீ வந்துட்டு ஒழுங்காக என்னோட பாஸ் வந்துட்டு ஒழுங்காக ஒர்க்கே பண்ண விட மாட்டேன், ஒன்றால் தான் அவர் கெட்டு போயிட்டார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ வந்துட்டு இங்கேருந்து ஹோம் டவுன் போகிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாயிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவளுமே நம்ம ஹீரோ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. பட் வந்துட்டு சரி ஓகே அப்படின்றத அவள் சொல்கிறா. அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோ கால் பண்ணி அவள் எங்கன்னு தெரிஞ்சிச்சான்னு கேட்டதுமே இல்லை பாஸ் எனக்கு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். தேடிட்டு இருக்கோன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்போ மயக்கம் மட்டும் விழுந்ததுமே என்ன சவுண்ட் அதுன்னு கேட்டதும் என்னன்னு தெரியல பாஸ் அப்படின்றத சரி அவன் கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை வேவாங்க வந்துட்டு அவன் தூக்கிட்டு போயிட்டு நல்லா கவனிச்சிக்கிறான். இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட இருந்து அங்கே அவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே லவ் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் போனால் அவனுக்கு வந்துட்டு மனசில் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஹார்ட் பீட்டில் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயிங்க பார்த்தா ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். பட் வந்துட்டு அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. இங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவே பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு என்னவே பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும் நான் ஒன்றும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை திருப்பி வச்சுக்கிறான். பார்த்துட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது, எங்கே நீ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அவன் டச் பண்ணால் அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஹேரை ட்ரை பண்ணும்போது இவன் வந்து பார்த்ததும் என்னாச்சு ஃபேஸ்லாம் ஏன் இவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே பர்த்டே வந்து அவளாவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த உனக்காக இந்த கிஃப்ட் அப்படின்ற செட்டை கொடுக்குறான், இன்னைக்கு என்னோட பாஸோட சேர்ந்து இருக்கணும், ஆனால் நீ இங்கே இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதான் நீ இங்கே இருக்கே எனக்கு அது போதும் அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு இங்கேருந்து வந்து சேஃப்டியாக கிளம்பிட்டா போதும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் நான் வந்துட்டு உனக்கு ஹோம் டவுனுக்கு வந்து போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன், நீ இதுக்கப்புறம் போய் உன்னோட வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம், உனக்கு அங்கேயுமே வந்துட்டு எல்லா தேவைகளையுமே நான் வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ சொன்னேன்னா நான் எங்கே வேணாலும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அவன் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இவ கூட ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் நீ பண்ண ஹெல்ப்புக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அவனுக்கு மனசே வர மாட்டுது. நீ பார்த்து போயிட்டு வான்னு சொல்கிறான். அப்போ அங்கே போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே இவங்க வேமா அங்கே வந்துட்டு பயந்தவங்க மறைஞ்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ விட்டுட்டு போகிறது வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. அங்கே அவனை பார்த்தா ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ட்ரையாங்கல் லவ் மாதிரி தான் இது போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி உங்கள் அசிஸ்டன்ட் தான் இவ்வளோ நாள் அந்த பொண்ணை வந்து மறைச்சி வச்சிருந்தாரு, அந்த பொண்ணையுமே அனுப்பி வச்சிட்டான்னு சொன்னதுமே அவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. எவ்வளோ தைரியம் தான் ஏன் கூட சேர்ந்து எனக்கே துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோயினை போய் அவன் ஹக் பண்ணிட்டு எங்கே என்னை விட்டுட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பார்த்தாங்க அசிஸ்டண்ட்டை போட்டு ஆல்ரெடி அடி வெளுத்திருப்பான் போல், நீ வந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணுவேன் ஏன் கூட சேர்ந்து இருந்துட்டுன்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கப்புறம் தான் அங்கே அசிஸ்டன்ட் அடிப்பட்டு அங்கே மூஞ்சோட தான் வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் வரமாட்டேன்னு சொன்னதும் நீ அவனை ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணுறீல, நீ இப்போ வரலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ கூட
சேர்ந்து இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். ஒழுங்கா வந்து நீ இப்போ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அவளுக்குமே ரொம்ப பதட்டமாயிருது. மேலும் நீ அங்கே வந்துட்டு வேமா நம்ம ஹீரோயினை பிடிச்சவ அங்கே இழுத்துட்டு அவ கூட அங்கே வம்பு பண்ணி ரொமான்ஸ் பண்ண பார்த்ததும் ஹீரோயினை கத்திட்டு இருக்கா. அவன் வந்துட்டு பார்க்க முடியல, கண்ணை முடிக்கிறான். நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ நீ கண்ணை திறந்து பாருன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டான். ஹீரோயினால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. அவள் கத்தாமல் அமைதியாகவுமே அவன் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டான். வேமா நம்ம ஹீரோயினை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு நீ வந்து இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு போகணுன்னு ஏன் நினைக்கிற, நான் என்ன பண்ணால் நீ என் கூட சேர்ந்து இருப்பேன், நான் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உன்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். சரி ஓகே, நான் வந்து உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், நீ நினச்சா என் கூட இரு, இல்லைன்னா நீ உன் விருப்படி நீயாவே போய்க்கலாம் அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோவும் அசிஸ்டன்ட்டுமே அங்கே ஜெனியை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. நான் வந்துட்டு இவளை வந்து அடிச்சு அன்றைக்கி தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, தேவையில்லாத வேலையாயிடுச்சு, இவள் ஹோம்ஒர்க் போயிட்டு எந்திரிச்சே வரல, ஏதாச்சும் அவளோட வீட்டில் வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீ பாருன்னு சொன்னதும் அங்கே அவன் போய் அங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவள் வேணுனே தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கா. அவள் ஹோம்ஒர்க் கூட போகணும், இல்லை செத்து கூட போயிருட்டோம், ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இந்த வேலை பண்ணியிருக்கா போல். ஏன் நம்ம ஹீரோ வந்து எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வந்துட்டு எதுவுமே தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ இப்போ போய் சொல்லாத என்கிட்ட சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோவுக்குமே புரியுது, நம்ம ஹீரோயின் விலகி போகணும்னு நினைக்கிறாள்ல. ஸோ வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து மூடி மறைக்க சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோவை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிடுறா. பட் போகிறதுக்கு முன்னாடி அவன் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவள் ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறா, நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா. 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ அங்கே அந்த அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நீ வந்துட்டு அவளோட ஹோம் டவுனுக்கே அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுரு அப்படின்றத சொல்லிடுறான். அவனுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு தான் இருக்குது. நம்ம அசிஸ்டண்ட் நம்ம ஹீரோயினை அனுப்பி வைக்கும் போது அவனுக்குமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவனுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே அனுப்பி விட்டுட்டு அங்கே போகும்போது அந்த எனிமி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறான். உன்னை வந்து அவன் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான், நான் இப்போ வரைக்கும் அவன் வந்துட்டு யாருக்குமே இவ்வளோ கவலைப்பட்டு பார்த்ததே கிடையாது, நீ தான் ஃபஸ்ட்டு லேடி, ஸோ நான் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்க வேண்டாமா, அவனோட கம்பெனி எல்லாத்தையும் என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி உன்னோட ஆளை வந்து நான் கிட்னாப் பண்ணி வச்சிட்டேன், நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் எனக்கு அவளுக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போய், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அசிஸ்டண்ட்டை நீயுமே அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பேசாமல் நீ போய் வந்துட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளை வந்து காப்பாற்றிடு, ஸோ நீ வந்துட்டு அவளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கலாம், அவள் வந்துட்டு என் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கவலையோட தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அங்கே அசிஸ்டண்ட் தான் வர்றாரு. அதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஷாக் ஆகிட்டு அவன் தான் வருவான்னு பார்த்தேன் அப்படின்றத சொன்னதுமே அவன் லவ்வே பண்ணலையே அப்புறம் எப்படி வருவான், நான் தான் அவளை ரொம்ப வந்து கேர் பண்ணிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் நீ வந்துட்டு தொல்லை பண்ணிகிட்ருக்காத, இல்லைன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு தேவை வந்துட்டு அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதுமே அவனும் அதுக்கு வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ண வச்சதுமே நம்ம ஹீரோ இவ்வளோ எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு இவளுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் உண்மையிலேவா நீ சொல்லிட்டு இருக்க, என்னை பார்க்கவே உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கூட இருந்தால் வந்து ப்ராப்ளம் ஆகுன்றதுக்காக வந்துட்டு பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதும் நீ தான் வந்துட்டு அவளுக்கு கரெக்டான மேட்ச், அவளை நீ ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்க, இல்லை பேசாமல் கூட்டிகிட்டு போயிரு, எனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறா. இங்கே நம்ம எனிமி கூட சேர்ந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி அவன் ட்ராமா பண்ணிகிட்ருக்கான். பட் ஹீரோவுக்கு தான் இன்னுமே அவன் ஹானஸ்ட்டாக இருக்கான், எல்லாமே உங்களோட பிளான் தான் போல். ஸோ வந்துட்டு அவனை அவன் பாதையிலேருந்து வந்துட்டு எடுக்கணுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணதுமே இந்தாங்க நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தாலுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே வந்து பேச மாட்டான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு அவளை மீட் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். அங்கே வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தாங்க அவனுக்கு கால் வந்துடுது, இப்படி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே அழுது அங்கே புலம்புனதுமே அங்கே அவ்வளோதான் வந்துட்டு நம்ம ஹீரோ அவளை பார்த்ததுமே அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு வேகமாக ஹக் பண்ணிக்கிறான். உன்னை என்னால் திரும்ப பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ தான் வந்துட்டு என்னை தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்ககிட்ட போன்னு சொல்லி என்னை புஷ் பண்ண, இப்போ என்னாச்சு திரும்ப என்னமோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கையே உனக்கு எனக்கு எதுவும் ஒத்து வராது, என்னை விடுன்னு சொன்னதுமே அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னதும் ஆனால் என்னால் இது முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம்
தான் பண்ணிகிட்ருக்க, பேசாமல் வந்துட்டு நீ அவர் கூட சேர்ந்து இரு அப்படின்றத சொன்னதும், நான் வந்து அவன் கூட இருந்தால் அவனோட லைஃபுக்கு தான் வந்துட்டு தேவையில்லாமல் டேஞ்சர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் விலகி இருக்க தான் நல்லது அப்படின்றத சொல்லிட்டு உன் கூட சேர்ந்து நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, சரி ஓகே நான் வந்துட்டு அதுக்கு டைம் கொடுக்குறேன், நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே இந்த வேலையெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஜெனியோட லெட்டர்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, இதில் என்ன அவள் வேணும்ட்டே அப்படின்னா பண்ணாலான்னு சொன்னதுமே, ஆமாம் இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணா, இது வந்துட்டு ஆல்ரெடி பாஸ் எனக்குமே தெரியும், பாஸ் வந்துட்டு இது உனக்கு தெரியக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு மறைச்சு வச்சாருன்னு சொன்னதுமே, ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாகி போயிடுது. எனக்காக அவன் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் வந்துட்டு இழந்துட்டு நிற்கணும்னு நினச்சிட்டு இருப்பான். ஸோ வந்துட்டு நான் வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட கனவுல பார்த்தா ஹீரோயின் நான் இதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி எங்கள் கனவுலாம் வந்துட்டுருக்கு. இந்த பர்சனை பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஃபைனலாக வந்துட்டு இந்த கோகுரூப் வந்துட்டு என் கண்ட்ரோலில் வரப்போகுது, நான் நினச்ச மாதிரியே எனக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் ஜெனியை பற்றின எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், எதுக்காக அவளுக்கு நீ தெரிய விட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி, ஹீரோ நான் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு கொஞ்சம் நீ டைம் கொடு, நான் வந்துட்டு எதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு கோவப்படுறா. பட் இருந்தாலுமே சரி வா நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண இடத்துல மீட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோங்க ஹாப்பியாக கிளம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்து ரொம்ப வந்துட்டு கிண்டலாக தான் தோணுது. நம்ம ஹீரோயின் இங்கே போய் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த எனிமி அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சு அங்கேருந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோக்கு அசிஸ்டண்ட்டுக்குமே அவளை காணமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பர்சனை அட்டாக் பண்ண வந்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் அந்த பர்சனை போட்டு அங்கே அடிச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஆளை அடிச்சதுல அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா போல். நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே விட்டுட்டு அவ்வளவோ இங்கே கேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட அங்கே டைரியை கொடுத்துட்டு உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் அவனை எவ்வளோ லவ் பண்ணதுன்றத விஷயம் எல்லாமே எழுதியிருக்கா. அசிஸ்டண்ட்டை பற்றியுமே எழுதியிருக்கா. உனக்கு வந்து என் மேலே லவ்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், பட் உனக்கு வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணுற ஒன்றை மட்டுமே லவ் பண்ணுற பொண்ணு கிடைக்குன்னு சுற்றி எழுதியிருக்கா. ஹீரோ அங்கே வந்து மீட்டிங் ஏற்பாடு சொல்கிறான், நான் வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த பொறுப்பில் இருக்க போகிறது கிடையாது, எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மாற்றி கொடுத்துட்றேன், எனக்கு இவன் மட்டும் இருந்தால் போதும், தேவையில்லாமல் லைஃப்பில் வந்துட்டு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொன்னதுமே நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு அங்கே கெஞ்சிறாரு, பாஸ் நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கு கடைசியில் பார்த்தாங்க அடிப்பட்டதில் வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை போல். நான் யார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ வந்துட்டு என்னோட ஃபியான்ஸே அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன்னா நான் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இல்லையா, ஸோ வந்துட்டு இவனுமே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் என்னோட ஃபியான்ஸியா நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டை இந்த விஷயத்த சொல்லி கவலைப்பட்டதுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்படி விட்டுற போகிறீங்களான்னு சொன்னதும், ஆனால் அவன் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காள் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்து எனக்கு என்னமோ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொன்னதுமே அவன் இல்லை எனக்கு வந்துட்டு உங்களை யாருன்னு தெரியாது, நான் வந்து இவரோட அசிஸ்டன்ட் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் கூட வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கா. நம்ம அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டு வேமா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு கத்தி வச்சு மிரட்டுறான். நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் கம்பெனியை சுத்தமாக கவனிக்காமல் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு இவளுக்காக தானே பண்ணுறீங்க, இவ்வளோ நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். அப்போ அங்கே நம்ம ஜெனி அங்கே உள்ளே என்ட்ரானதுமே ஹீரோயினுக்கு அவளை பார்த்ததுமே அங்கே எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கே கோவப்பட்டு ஹீரோட்ட நீ அப்படின்னா எல்லாத்தையும் எனக்காக கிவ் அப் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், இதனால தான் நான் உன்னை நான் வேணானே விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நீ மட்டும் இருந்தால் போதும், எனக்கு எந்த சொத்துமே வேணான்னு சொல்கிறான். அங்கே ஜெனி அதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு போதும் உங்களோட ட்ராமாவை இதோட ஸ்டாப் பண்ணுங்க, நான் வந்துட்டு உன்னை ட்ரெஸ் ட்ரை பண்ணாமல் விட மாட்டேன், எல்லாமே வந்துட்டு என்னோட நேமில் வந்துரும்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோ எனக்கு எதுவும் தேவை கிடையாது, எனக்கு இவர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனதுமே அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோ கூட சேர்ந்து அவனுமே தன்னோட லைஃப்பில் நிறைய வந்து சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் இந்த கம்பெனியை நல்லபடியாக கொண்டு வரதுக்காக தான். கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின்மே நம்ம ஹீரோயின் எப்படி ஆசைப்பட்டாலும் அப்படியே வந்துட்டு கேரிங்காக ஒரு பாசமான ஹஸ்பண்டாக மாறிடுறான் போல். ஸோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ரொம்பவே உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காக ஃபைனலாக அவங்க ரிங்கெல்லாம் கொடுத்து அங்கே ப்ரொப்போஸ் பண்ணுறான், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுங்க ஓகேன்னு சொன்னதுமே 2 பேருமே அப்படியே அங்கே கிஸ் பண்ணிட்டேவும் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.